ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இதுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஹேண்டில் போட்டுட்டேன். டாட் டிசைன் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து கிராஸ் கட் கூடைக்கு வந்து எப்போதுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிட்டு ஒயர் வந்து எல்லோ கலர்லேயும் இருக்குது, ப்ளூ கலர்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து நிறையா இருக்குது. அதை வச்சு வந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தமான டாட் டிசைன் ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து வெளியில் எடுக்கிற ஒயர், அதாவது வெளி சுற்று ஒயர் இருக்குது இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். சரிங்களா? எல்லோ கலரில் ஒன்றும் ப்ளூ கலரில் ஒன்று வந்து இது வந்து 7.5 அடியில் 2 ஒயர். சரிங்களா? இது 7.5 அடி, இது 7.5 அடி. சரிங்களா? நான் அளந்து காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 7.5. சரிங்களா? 7.5 அடியில் எல்லோ கலரில் ஒரு ஒயரும் ப்ளூ கலரில் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இன்னர் ஒயராக வந்து நம்ம 2 ஒயர் மட்டும் கொஞ்சம் பெரிய ஒயராக எடுத்துக்கலாம். மீதியெல்லாம் வந்து பிட்டு ஒயராக எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா வந்து ஹேண்டில் வந்து டாட் டிசைன் போடுறப்போ சில டைம் லூஸ் ஆகிடுது. அதனால் 1 2 3 4 4.25 அடியில் 2 ஒயர் நான் எடுக்கிறேன். சரிங்களா? 4.25 அடியில் 2 ஒயர் வந்து எல்லோ கலரில் எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு 4.25 அடியில் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஒயரை வந்து இந்த 2 சிவன்கண் நாட்டுக்கு இடையில வந்து நான் கொடுத்து வாங்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4.25 அடியில் கொடுத்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து 4.25 அடியில் எடுத்த 2 ஒயரு நான் எல்லோ கலராக எடுத்திருக்கேன். மீதி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம துண்டு ஒயரு, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சு இல்லைங்களா, கூடைக்கு கட் பண்ணது போக, ஹேண்டில் கட் பண்ணது போக, அதை வந்து ஒரு 3 ஒயர் நான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். அதையும் வந்து அதே இடத்துல கொடுத்து இந்த பக்கம் கொடுத்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஈக்குவலாக இழுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரே அளவில் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதனால நான் ஓரளவு இழுத்து விட்டுக்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்த 5 ஒயரும் வந்து உள் ஒயரு. ஆனால் வந்து 2 எல்லோ கலர் மட்டும்தான் வந்து 4.25 அடியில் எடுத்திருக்கேன், உள் ஒயருக்கான அளவு. சரிங்களா? இது வந்து ரெண்டுமே வந்து 7.5 அடியில் எடுத்த ஒயரு. அதையும் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து அதே இடத்துல கொடுத்து இதை வந்து நம்ம ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கணும். சரிங்களா? இந்த 2 ஒயரையும் வந்து ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இது வந்து 7.5 அடியில் எடுத்த ஒயர் இது ரெண்டும். ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவலாக இழுத்துக்கலாம். இதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதை இழுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த உள் ஒயர் வந்து விலகிடும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டு கட்டிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா வேண்டியில்லை. இப்போ பாருங்கள், இந்த சைடு ஒரு ப்ளூ எல்லோ இருக்குது, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ப்ளூ எல்லோ இருக்குது. சரிங்களா? நம்ம 2 ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா, வெளி ஒயராக அது. ஸோ எல்லோவை என்ன பண்ணுங்கள், எல்லோ பக்கமே கொண்டு வந்துடுங்க, ப்ளூவை வந்து ப்ளூ பக்கமே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உள் ஒயரு. இது எல்லாமே வந்து 2 எல்லோ மட்டும் நம்ம லாங்காக கொடுத்தது. இப்போ வந்து எல்லோ வந்து எல்லோ பக்கம் வந்துருச்சு, ப்ளூ வந்து ப்ளூ பக்கம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சைடு இது இப்படி இருக்கட்டும், இது இப்படி அடி வழியாக, சரிங்களா, இந்த உள் ஒயருக்கும் அடியில் கொடுத்து இந்த 2 எல்லோ இருந்துச்சு இல்லைங்களா, இந்த சைடு 2 எல்லோ இருக்கா, அந்த 2 எல்லோவுக்கும் இடையில, 2 எல்லோவுக்கும் இடையில கொண்டு வந்து திரும்பவும் நம்ம எந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்தோமோ அந்த பக்கத்துக்கே வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த எல்லோ இருக்குது இல்லைங்களா, இந்த எல்லோ எடுக்கக்கூடாது, இந்த ஒயரு கடைசியாக இருக்கிற ஒயரு, அதையும் அதே மாதிரி ரொம்ப ஈஸி இந்த ஹேண்டிலு. 2 ப்ளூவுக்கும் இடையில கொண்டு வந்துட்டு அந்த பக்கமே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே வந்து இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை என்ன பண்ணுங்கள், 2 ஒயருக்கு இடையில கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஓகேவா?
இப்போ இது வந்துருச்சு. இதுக்கு மேலே நல்லா ஒரு டைட் கொடுத்துருங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போது அடி வழியாக அந்த எல்லோ கலரை வந்து 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இப்படி கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 எல்லோவுக்கு இடையில ப்ளூவை கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த இருக்கிற கடைசி இருக்கிற எல்லோவை வந்து இந்த 2 ப்ளூவுக்கு இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இதுதான் கடைசி வரைக்குமே இதே தான். ஓகேவா? அடி வழியாக கொண்டு வந்து 2 எல்லோவுக்கு இடையில கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்படியே அடி வழியாக இந்த சைடு கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த சைடு கொடுத்து இந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இதான் வந்து மெத்தடு. டாட் டிசைன் ஹேண்டிலுக்கு வந்து இதான் வந்து மெத்தடு. இதுக்கப்புறம் ஒரு 2-3 நான் பின்னிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒயரு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி சின்ன ஒயரு, அதை என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு வெளிப்பக்கமாக சொருக வேண்டாம், ஒரு இதில் உள் பக்கம் அப்படியே வச்சு சொருக்குங்க. ஒயருக்கு இடையில அப்படியே கொடுத்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். சரியா? ஒரு 2 இது போட்டுக்கோங்க. இருக்கிற பிட்டு ஒயர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு கொடுக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி இப்போ அடுத்து நான் ஒரு எல்லோ சொருகிறேன். சரியா? ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே விடுங்க, மேலாப்பில் விட வேண்டாம், உள்ளுக்குள்ளே விட்டு இப்போ பாருங்கள். இப்போ வர வர வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இப்போ ஆல்ரெடியே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து 5 ஒயர் வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதே மாதிரி டாட் டிசைன் வந்து நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான். ரெண்டு ஒயருக்கு இடையில கொடுத்து வாங்கணும், இந்த சைடு கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்போது இந்த ஒயர் வந்து இதோட முடியுதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது இல்லைங்களா நம்மக்கிட்ட, குட்டி குட்டி ஒயரு, அதை வந்து அப்படியே சொருக்கிக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கு, ஒவ்வொரு பின்னல் பின்னிட்டு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இழுத்து விட்டுருங்க, அது ரொம்பவே முக்கியம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா? ரெண்டுத்துக்கும் இடையில உள் ஒயர் வந்து அப்படியே நடுவிலே இருக்கும். சரிங்களா? உள் ஒயர் நடுவிலே இருக்கும். நம்ம பின்னுறது இந்த 4 ஒயர் தான். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக வரும் இந்த ஹேண்டிலு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தூரம் பின்னிட்டேன். இந்த இருக்கா, இந்த ப்ளூ ஒயரை வந்து நான் கொஞ்சம் உள்ளே விடுறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடணும்னு இல்லை, அப்படியே இடையில ஒரு ஒரு ஒயராக அப்படியே நம்ம வந்து உள்ளே கொடுத்துட்டே வரலாம். அதனால தான் நம்ம வந்து சின்ன கூடையாக இருந்தாலும் இதுக்கு வந்து வெளி ஒயர் வந்து நம்ம 7.5 அடியில், அதனால தான் வந்து எடுத்தது. சரிங்களா? உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் சொருகிட்டே வரோம் இல்லைங்களா, அப்போ வந்து நமக்கு வந்து நிறைய ஒரு லென்த்து தேவைப்படும். ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷனும் வந்து நல்லா அழகாக வரும். இப்போ வந்து ஒயர் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா முடிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால வந்து நம்ம வந்து ஒயர் வந்து சொருகிக்கிட்டே வரணும். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஒயருங்களை வந்து கண்டினியூவாக வந்து நம்ம சொருகிக்கிட்டே வரணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டு உள்ளேயும் வந்து ஒயர் வந்து சொருகி விட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், நல்லா அழுத்தமாக வருது நமக்கு. இப்போ இந்த இடம் வந்து முடியுதா, அப்போ வந்து நம்ம சின்ன ஒயரை இந்த இடத்துல வந்து நம்ம சொருகணும். உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர் நம்ம சொருக்கிறதுனால நல்லா நமக்கு ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆகுமே தவிர, ஆனால் வந்து லாங்காக வந்து ஒரு ஒயர் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து சில டைம் வந்து இழுத்துக்கிட்டு வந்துடுது, அதனால் வந்து லாங்காக ஒரு ஒயர் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர் கொடுக்குறப்போ லாங்காக ஒரு ஒயர் கொடுத்துட்டு பின்னுறப்போ இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான்
இப்போ வந்து இந்த ஒயர் வந்து தீந்து போக போகுது. ஸோ வந்து நான் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து ஒயருக்கு சொருகிறேன். ஓகேவா? ஒயரை வந்து கண்டினியூவாக நீங்கள் சொருகிட்டே வாங்க. இப்போ இதே மாதிரி நான் சொருகிட்டு இந்த ஹேண்டில் ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல காட்டுறேன். ஒயர் வந்து நம்ம இந்த இடத்துல சொருகும் இல்லைங்களா, அப்போ வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? தீந்து போக ஒயரை வந்து நான் வந்து புதுசாக வந்து குட்டி குட்டி ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த அளவு பின்னிட்டேன். பார்த்திங்கன்னா சேம் ஹைட்டு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே போட்ட ஹேண்டிலும் இது வந்து ஒரே ஹைட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எப்போதும் வந்து உள்ளுக்குள்ளே சொருகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையும் உள்ளே இழுத்து நம்ம சொருகிடலாம். சரிங்களா? இதை வந்து அதுக்கு நேராகவே வந்து எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல உள்ளுக்குள்ளே விட்டு எல்லா ஒயரையும் வந்து ஃபஸ்ட்டு உள் ஒயரை இழுத்துக்கோங்க. அப்புறம் வெளி ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து அதே இடத்துல உள்ளே கொடுத்து அந்த சைடு இழுத்து நாட் போட்டுடலாம். இப்போ எல்லா ஒயரும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இழுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே நாட் போட்டு எல்லா ஒயரையும் சேர்த்த மாதிரி நம்ம நாட் போட்டு சொருகி விட்டுடலாம். எல்லா ஒயரையும் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே சொருகி விட்டுடணும். சரிங்களா? இந்த சைடு நான் சொருகியிருக்கேன் இல்லைங்களா, நாட் போட்டு சொருகி விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி சொருகிடுங்க. 2 ஹேண்டில் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாட் மாதிரி போட்டுடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது. சரியா? இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து நான் சொருகிட்டேன். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாமே கட் பண்ணி 2 ஹேண்டில் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா அழுத்தமாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்து இந்த ஹேண்டில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் வந்து நமக்கு நிறையாவே இருக்கும். இந்த மாதிரி கிராஸ்கட் கூட போடுறப்போ அதெல்லாமே வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து இதில் கொடுத்துட்டோம்னா ஹேண்டில் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.